ஒன்லி ஒன் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கோம், எங்கே என்ட்ரி எடுத்துருக்கோம், ஸ்டாப் லாஸ் என்ன வச்சுருக்கோம், டார்கெட் என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்க்கெட் ஓப்பனிங்கில் வந்துட்டு நம்ம 2 ஸ்ட்ரைக் எடுத்துட்டோம். 23,350 கால் ஒன்று, 23,350 புட் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இதற்கான கோல்டன் லெவல்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் கீழே வந்தால் தான் நமக்கு என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வால்யூமை பேஸ் பண்ணி தான் மெயினாக வந்து இதில் என்ட்ரி எடுக்க போகிறோம். அந்த வால்யூமை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் கேண்டிலிருந்து நீங்கள் வால்யூமை செக் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே சைட்லேயே வந்துடும், நமக்கு எவ்வளோ வந்து வால்யூம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத இங்கே காட்டிடும். இப்போ நம்ம பையிங்கான கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த கேண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல கிளியரான பையர்ஸ் இருந்துட்டு எகைன் கோல்டன் லெவலை பிரேக் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து நம்மளோட கோல்டன் லெவலுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 186.60 ஹை, லோ 175. ஸோ நமக்கு இங்கேயே என்ட்ரி பாயிண்ட்டு செட் ஆயிடுச்சு. 187க்கு மேலே என்ட்ரி எடுத்தலாம், 75 ஸ்டாப் லாஸ் வச்சிடலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்த ஹை வந்து 219 வரலையும் வந்திருக்காங்க. நம்ம 225 வரலையுமே டார்கெட் கொடுத்துருந்தோம். அதை இப்போ நம்ம வருதாங்கிறது செக் பண்ணிடலாம். 225 கரெக்டாக கிளியரான டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதனால் தான் நம்ம என்ட்ரி எடுத்தது 187 எடுத்தோம். டார்கெட் ஹை வந்து 225, நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 170 தான். நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் 17 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் பெரிய டார்கெட்டை நம்மளால் பிடிக்க முடியும். இது எல்லாமே வந்து நம்மளோட ஒன்லி ஒன் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி இல்லை மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்கும். தேங்க்யூ.